ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையை பற்றி பார்க்கலாம். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மய ரக்ஷமீயம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஜாச்சர வினாச்சகரம் நமாமி. ஆபதாம பகர்த்தாராம் தாத்தாராம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஆபதாம பகர்த்தாரம் தாத்தாராம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். நம கோதண்டஹஸ்தாய சந்தீகிருத சராய ச கண்டீதாகில தைத்யாய ராமபாய நிவாரிணே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாத்தாய சீதாயா பதையே நமக. ரகுநாதாய நாத்தாய சீதாய பதையே நமக. இணையே இல்லாத காவியமாகும் ஜெகம் புகழும் புண்ணிய கதை. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர். கனிவுள்ள பரதன், சத்ருகனர் நால்வன் நாட்டினர் போற்றவே நால்வரும் பல்கலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டினில் கௌசிகன் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே. கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே. தாடகை சுபாகுவை தரையினில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. தாடகை சுபாகுவை தரையினில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்தபின் சீர்பெரும் மிதிலை நகர் நாடி சென்றனரே. வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாடமீதிலே கண்டான். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கண்ணியை வில்லொடித்து சொந்தமும் கொண்டான். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தைதனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகரதோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதனையால் மனம் மாறி கைகேயி மணிமுடி பரதன் சூடி நாட்டை ஆளவும் வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமது கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சல வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கிச் சென்றான். விஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி லக்குவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரவுரி தரித்து ராமன் செல்வது கண்டு கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே இதயங்கள் போவதென்று தடுத்தனர் சென்றே. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அண்ணலும் கானகத்தை நாடிச் சென்றானே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. நாம் செவிக்குளிர கேட்டிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கைக்கரை அதிவன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சன வண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோன் கூரம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான்.
கூரம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான். தங்கையின் போதையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கடலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டான். அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றான் அனுமான். லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னையை என்றே ராமனை சேவித்தே நின்றான். ஹனுமன் கடலை கடந்து அண்ணல் வானரசேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்கச் செய்தான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இதை நாம் அனைவரும் செவிக்குளிர கேட்டிடுவோம், கேளுங்கள் இதையே. ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இதை நாம் செவிக்குளிர கேட்டிடுவோம், கேளுங்கள் இதையே. தேங்க்யூ.